ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. அதனால் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மருந்து அடிச்சாகணும் அப்படின்றதுனால தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், சாம்பல் நோய் இருக்குது பாருங்கள். அந்த காம்பு கடியில் வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து சாம்பல் நோய். அதுக்கான மருந்தும் ரெடியாக வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்று காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே வந்து சண்டே ஒரு நாள் தான் லீவு. அதனால் இன்றைக்கி அடித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா மருந்துமே அடிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ரெடியாக இருக்குது மருந்து, ப்ளஸ் வந்து தண்ணி மிஷின் எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே வந்து பாருங்கள், இந்த மாதிரி மருந்து அடிக்கும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது பனிச்சாரல் மாதிரி தான் விழணும். அப்படி விழுந்தால் மட்டும்தான் இலமால வந்து தண்ணி வந்து ஒழுகாமல் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அப்போ தான் வந்து மருந்தும் நல்லா வந்து ஒட்டி அந்த பூவும் சரி நல்லாவும் இதாகும். புழு இருந்தாலும் சரி அதனுடைய மருந்துலேயே வந்து கண்டிப்பாக வந்து காலியாகிடும். இதுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த பனிச்சாரல் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்லா ஸ்பீடு வச்சுட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா அந்த புகை மாதிரி போயிட்டு பாருங்கள், செடி ஃபுல்லுமே நனையும். எப்பயுமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து மருந்து அடிக்கணும். லைட்டாக அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மருந்து வந்து எஃபெக்ட்டு கேட்காது. எப்பயுமே பாரு இந்த மாதிரி தாங்க மருந்து அடிக்கணும். நீங்கள் எப்படி அடிப்பீங்களோ என்னன்னு தெரியல. நான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பனிச்சாரல் மாதிரி நம்ம அடித்தோம் அப்படின்னா நல்லா செடி ஃபுல்லுமே நனைஞ்சி நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி சண்டே நான் மருந்து அடிச்சிட்டேன். ஒரு இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 டேஸில் பாருங்கள் அதனுடைய ரிசல்ட்டை நான் காமிக்கிறேன்.